தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். தமிழகத்தில் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா கட்சிகள் போட்டியிட உள்ளனர். கோவையில் வாக்களித்த அண்ணாமலை விஜய் ஸ்டைலில் காஸ்டியூம் அணிந்திருந்தார். இதற்கு அவர் பதறி அடித்து ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் வாக்களித்தார். விஜயை போல அண்ணாமலையும் வெள்ளை சட்டை, சந்தன கலர் பேண்ட் அணிந்து வாக்களித்தார். தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இன்று அந்த கட்சியினர் விஜயை போலவே வெள்ளை சட்டை, சந்தன பேண்ட் அணிய திட்டமிட்டிருந்தனர். அண்ணாமலையும் அதே காஸ்டியூம்ல வந்ததால பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. வாக்கு செலுத்திய பிறகு அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருந்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழக மக்கள் அனைவரும் தவறாமல் ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும். வாக்குச்சாவடிகளில் அனைத்து வசதிகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாரும் வாக்களிக்காமல் வீட்டில் இருந்து விடாதீர்கள். தமிழ்நாடு அமைதியான மாநிலம். இங்கு அதிக வன்முறைகள் இருக்காது. கடந்த 3 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் பணம், நகைகள் பட்டுவாடா செய்கிறார்கள். கோவில்களிலேயும் அதிக பணப்பட்டுவாடா நடக்கின்றன. சென்னையில் இருந்து தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் குறைவாகவே உள்ளன. கோவையில் இருந்து வெளியூர் செல்லும் பேருந்து வசதிகளும் குறைவாகவே உள்ளது என்று வாக்காளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தேர்தல் ஆணையம் இன்னும் இந்த வசதிகளை சிறப்பாகவே செய்திருக்கலாம். பல்வேறு பகுதிகளில் பணம் பட்டுவாடா தைரியமாகவே நடக்கிறது. வாக்காளர்களுக்கு அணிகலன்களை கொடுக்கிறார்கள். சாதாரண மக்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே எடுத்து சென்றால் தேர்தல் ஆணையத்திடம் மாட்டிக்கொள்ள வேண்டியுள்ளது. பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் தவறிவிட்டது. கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் போராட்டம் நடத்தியும் உள்ளார். அதை எல்லாம் வாக்காளர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். SIR பணி மிக நேர்மையாகத்தான் நடந்துள்ளது. இந்த தேர்தல் வழக்கமானதை காட்டிலும் அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிட்டது. பணப்பட்டுவாடா மற்றும் நகைகளை தைரியமாக கொடுப்பதை நான் பார்த்ததில்லை. தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக பல்வேறு தவறுகளை செய்கிறார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நான் எப்போதுமே வந்தாலும் இந்த பேண்ட், வெள்ளை சட்டை அணிந்துதான் வெளியில் வருவேன். இதே ஆடையை தான் ஜெகன்மோகன் ரெட்டி, விஜய் ஆகியோர் அணிகிறார்கள். நான் காவல்துறையில் இருந்து வெளியில் வந்ததில் இருந்து இந்த உடையை தான் அணிகிறேன். என்னை எந்த பக்கமும் சேர்த்து விடாதீர்கள். கோவையில் கடந்த 3 தினங்களாக தமிழகத்தில் விரும்பத்தகாத செயல்கள் நடைபெற்றுள்ளது. திமுக அதனை செய்துள்ளது. அம்மன் அர்ஜுனன் கூறிய கருத்துக்களுக்கு நான் உடன்படுகிறேன். அனைவரும் முறைப்படி வாக்கு செலுத்துவார்கள் என்று நம்புகிறேன். இந்த தேர்தலில் ஜனநாயகம்தான் வெற்றி பெறும். பணம் எப்போதும் வெற்றி பெறாது. மக்கள் சரியாக வாக்களித்தால் நல்லவர்கள் வெற்றி பெறுவார்கள். என்னதான் தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தான். தேர்தல் ஆணையம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை சரியாக செய்ய தவறிவிட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. தேர்தல் நடைமுறை வருவதற்கு முன்பே செய்ய வேண்டியது எல்லாம் செய்துவிட்டார்கள். தேர்தல் ஆணையம் அதனை கண்காணித்திருக்க வேண்டும். புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வாக்காளர்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று கூறியும் இருந்தார். இதனை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தேர்தல்களும் பார்க்கும் பொழுது மிகவும் சுறுசுறுப்பாகவே நடைபெற்று வருகிறது அப்படின்னே சொல்லலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ட்வீட் ஒன்றை பதிவிட்டிருந்தார். வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடக்கும் வேளையில் வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கும் விதமாக அவர் பதிவிட்ட அந்த ட்வீட் மறைமுகமாக தமிழகத்தின் ஒரு முக்கிய அரசியல் குடும்பத்தை தாக்கும் வகையில் அமைந்துள்ளதால் சமூக வலைதளங்களில் விவாதங்கள் அனல் பறக்கின்றன. அமித்ஷா தனது பதிவில் தமிழகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த ஜனநாயக திருவிழாவில் உற்சாகத்துடன் பங்கேற்க வேண்டும் என்றும், அனைவரும் தவறாமல் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு மாநிலத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் ஒவ்வொரு வாக்காளரின் பங்களிப்பும் மிக முக்கியமானது என்பதை அவர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியும் இருக்கிறார். ஆனால் அந்த பதிவின் அடுத்த பகுதியில் அவர் குறிப்பிட்டிருந்த விஷயம்தான்
ஹைலைட். ஒரு அரசாங்கம் என்பது மக்களின் கனவுகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்ற பாடுபட வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது என அவர் ஆவேசமாகவே குறிப்பிட்டிருந்தார். இந்த தேர்தல் களத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எப்போதுமே முன்வைக்கும் வாரிசு அரசியல் புகாரை வாக்குப்பதிவு நாளன்றும் அமித்ஷா அழுத்தமாகவே பதிவு செய்துள்ளார். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் ஆசைகளுக்காகவும் அவர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் செயல்படும் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்காதீர்கள் என்று அவர் வெளிப்படையாகவே வாக்காளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 2026 தேர்தல் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமின்றி மதுரை மத்திய தொகுதியின் வேட்பாளரும் அமைச்சருமான பழனிவேல் தியாகராஜன் இன்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அப்போது அவர் வாக்குச்சாவடிக்கு வரும்போது கையில் மல்லிகை பூ சுற்றி வந்திருந்தது கவனம் பெற்றிருந்தது. மேலும் ஓட்டு போடுவதற்கு கையில் ஏன் மல்லிகை பூவுடன் வந்தார் என்பதற்கு தக்லைஃப் பதில் ஒன்றையும் தெரிவித்திருந்தார். மதுரை மத்திய தொகுதியில் திமுக சார்பாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் போட்டியிடுகிறார். 3வது முறையாக இந்த தொகுதியில் போட்டியிடும் PTR பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் நடிகை குஷ்புவின் கணவரும் இயக்குனருமான சுந்தர் சி போட்டியிடுகிறார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலேயே சுந்தர் சி போட்டியிடுகிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்று தொடங்கிய நிலையில் மக்கள் விறுவிறுப்பாக வாக்களித்து வருகிறார்கள். அந்த வகையில் மத்திய மதுரை தொகுதி வேட்பாளரான PTR பழனிவேல் தியாகராஜன் தனது வாக்கினை செலுத்தினார். வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்த வந்த அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கையில் மல்லிகை பூவை சுற்றியிருந்தது கவனம் பெற்றிருந்தது. அமைச்சர் PTRஐ பொறுத்தவரை கையில் 2 வாட்ச் கட்டியிருப்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இன்று அவர் மல்லிகை பூவை கையில் சுற்றியபடி வந்திருந்தது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்நிலையில் இன்று மல்லிகை பூவுடன் வந்தது ஏன், எப்போதும் எப்படி வரமாட்டீங்களே என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பழனிவேல் தியாகராஜன் கூறியது, மதுரக்காரன் என்று கூறினார். மேலும் மல்லிகை பூவை சுற்றி இருந்த கையை உயர்த்தி காட்டிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் விஷால் சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். வாக்களித்த பின் தொகுதி நிலவரம் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் விவாதத்தையும் கிளப்பியிருந்தது. மக்கள் அனைவரும் தங்களது வாக்குகளை தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் என்றும் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுப்பது நம் கையில்தான் உள்ளது என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் யோகி பாபு தன்னுடைய குடும்பத்துடன் மதுரவாயல் தொகுதியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓட்டு போடுவதன் வழியும் அதனுடைய முக்கியத்துவமும் நமக்கு தெரிய வேண்டும். பணத்திற்காக ஓட்டை விற்பது என்பது மிகப்பெரிய தவறு. மண்டேலா திரைப்படத்தை பார்த்தால் ஒரு வாக்கின் வலிமை என்ன என்பது அனைவருக்கும் புரியும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேபோல் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து நடிகர் நடிகைகளும் தங்களுடைய வாக்குகளை இன்று பதிவு செய்திருந்தனர்.